யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜிகே பேங்க் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நியூலி அப்டேட்டட் சிலபஸ் வச்சு தான் நம்ம அந்த கொஷின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசாக வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல் கொஷின், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ்மொழியின் இனிமே வேந்து பாடியவர்? ஆ. பாரதியார், ஆ. பாரதிதாசன், இ. காசி ஆனந்தன், இ. தேசிக விநாயகம் பிள்ளை. இதற்கான விடை ஆ. பாரதியார். இரண்டாவது கொஷின், தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆ. பாரதியார், ஆ. பாரதிதாசன், இ. காசி ஆனந்தன், இ. தேசிக விநாயகம் பிள்ளை. இதற்கான விடை ஆ. பாரதிதாசன். மூணாவது கொஷின், நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆ. நிலையென்று, ஆ. நிலவென்று, இ. நிலவன்று, இ. நிலவு என்று. இதற்கான விடை ஆ. நிலவென்று. அடுத்து நான்காவது கொஷின், சமூகம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆ. சோர்வு, ஆ. வளர்ச்சி, இ. உருவாக்கிய, இ. மக்கள் குழு. இதற்கான விடை இ. மக்கள் குழு. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? ஆ. மாணிக்கம், ஆ. கண்ணதாசன், இ. சுப்புரத்தினம், இ. கவிமணி. இதற்கான விடை இ. சுப்புரத்தினம். ஆறாவது கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும்? ஆ. நாடு, ஆ. வீடு, இ. தெரு, இ. சமூகம். இதற்கான விடை ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், இ. ஏழாவது கொஸ்டின், புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆ. பாரதிதாசன், ஆ. பாரதியார், இ. பெருஞ்சித்திரனார், இ. தேசிக விநாயகம் பிள்ளை. இதற்கான விடை ஆ. பாரதிதாசன். அடுத்து எட்டாவது கொஸ்டின், செம்பயிர் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆ. செம்பு ப்ளஸ் பயிர், ஆ. செம் ப்ளஸ் பயிர், இ. செம்மை ப்ளஸ் பயிர், இ. செமை ப்ளஸ் பயிர். இதற்கான விடை இ. செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஒன்று விளைவுக்கு, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதற்கான விடையை நம்ம பார்ப்போம். இதற்கான விடை ஒன்று விளைவுக்கு, அதற்கு நீர் என்று பொருள். அறிவுக்கு, ஆ. அறிவுக்கு தோல் என்று பொருள், இ. புலவருக்கு வேல் என்று பொருள், இ. இளமைக்கு பால் என்று பொருள். பத்தாவது கொஸ்டின், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஆ. பாரதியார், ஆ. காசி ஆனந்தன், இ. பாரதிதாசன், இ. பெருஞ்சித்திரனார். இதற்கான விடை இ. பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆ. கவிமணி, ஆ. கண்ணதாசன், இ. சுப்புரத்தினம், இ. மாணிக்கம். இதற்கான விடை இ. மாணிக்கம். அடுத்து 12வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன? ஆ. பாவேந்தர், ஆ. கவிமணி, இ. பாவலரேறு, இ. மகாகவி. இதற்கான விடை இ. பாவலரேறு. அடுத்து 13வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஆ. 6, ஆ. 8, இ. 7, இ. 10 தொகுதிகள். இதற்கான விடை ஆ. 8 தொகுதிகளை கொண்டது. அடுத்து 14வது கொஸ்டின், கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆ. பெருஞ்சித்திரனார், ஆ. தேசிக விநாயகம் பிள்ளை, இ. அறிவுமதி, இ. கண்ணதாசன். இதற்கான விடை ஆ. பெருஞ்சித்திரனார். 15வது கொஸ்டின், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி எனும் கவிதை வரிகளை எழுதியவர் யார்? ஆ. அறிவுமதி, ஆ. கண்ணதாசன், இ. வாணிதாசன், இ. பாரதியார். இதற்கான விடை இ. வாணிதாசன். 16வது கொஸ்டின், தமிழே உயிரே வணக்கம் எனும் கவிதையை வரிகளை எழுதியவர் யார்? ஆ. பெருஞ்சித்திரனார், ஆ. கண்ணதாசன், இ. வாணிதாசன், இ. காசி ஆனந்தன். இதற்கான விடை இ. காசி ஆனந்தன். 17வது கொஸ்டின், மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆ. நீண்டதொரு காலப்பகுதி, ஆ. கடல்கோள், இ. உலகம், இ. உள்ளத்தின் அறியாமை. இதற்கான விடை இ. உலகம். 18வது கொஸ்டின், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆ. பாட்டு இருக்கும், ஆ. பாட்டிருக்கும், இ. பாடியிருக்கும்,
ஈ பாடியிருக்கும். இதற்கான விடை ஆ பாட்டிருக்கும். அடுத்து 19வது கொஸ்டின். பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களின் பெயர் என்ன? ஆ மோனை, ஆ எதுகை, ஈ இயைபு, ஈ சீர்மோனை. இதற்கான விடை ஆ மோனை. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களின் பெயர் என்ன? ஆ மோனை, ஆ எதுகை, ஈ சீரெதுகை, ஈ சீர்மோனை. இதற்கான விடை ஆ எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களின் பெயர் என்ன? ஆ அடிமோனை, ஆ மோனை, ஈ இயைபு, ஈ சீர்மோனை. இதற்கான விடை ஈ இயைபு. அடுத்த கொஸ்டின். 8 + திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ எட்டு திசை, ஆ எட்டிசை, ஈ எட்டி திசை, ஈ எட்டு திசை. இதற்கான விடை ஆ எட்டு திசை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் எது? ஆ அகத்தியம், ஆ தொல்காப்பியம், ஈ அவிநயம், ஈ காக்கைப்பாடினியம். இதற்கான விடை ஆ தொல்காப்பியம். அடுத்து 24வது கொஸ்டின். பாகற்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ பாகு + அல் + காய், ஆ பாக + அர் + காய், ஈ பாக + கல் + காய், ஈ பாகு + கல் + காய். இதற்கான விடை ஆ பாகு + அல் + காய். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவைகளுள் இலக்கியம் எது? ஆ திருக்குறள், ஆ சிலப்பதிகாரம், ஈ எட்டுத்தொகை, ஈ மணிமேகலை. இதற்கான விடை ஈ எட்டுத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவைகளுள் அறநூல் எது? ஆ திருக்குறள், ஆ சிலப்பதிகாரம், ஈ எட்டுத்தொகை, ஈ மணிமேகலை. இதற்கான விடை நீங்களே சீக்கிரமாக கெஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இதற்கான விடை ஆ திருக்குறள். இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 7வது கொஸ்டினுக்கு போகலாம். கீழ்கண்டவைகளுள் காப்பியம் எது? ஆ திருக்குறள், ஆ சிலப்பதிகாரம், ஈ எட்டுத்தொகை, ஈ மணிமேகலை. இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான விடை ஆ சிலப்பதிகாரம். அடுத்து 28வது கொஸ்டின். கீழ்கண்டவைகளுள் மா என்ற சொல்லின் பொருளை குறிக்கும் சொல் எது? ஆ உலகம், ஆ ஞாலம், ஈ திருமகள், ஈ வையகம். இதற்கான விடை ஈ திருமகள். அடுத்து 29வது கொஸ்டின். கீழ்கண்டவைகளுள் உரைநடை வடிவம் எது? ஆ செய்யுள், ஆ கவிதை, ஈ துளிப்பா, ஈ புதினம். இதற்கான விடை ஈ புதினம். சப்பாத்தி, கள்ளி, தாழை இவைகளின் இலையின் பெயர் என்ன? ஆ இலை, ஆ மடல், ஈ தழை, ஈ தாள். இதற்கான விடை ஆ மடல். அடுத்த கொஸ்டின். கமுகு பாக்கு இலையின் பெயர் என்ன? ஆ கீரை, ஆ கூந்தல், ஈ தோகை, ஈ ஓலை. இதற்கான விடை ஆ கூந்தல். அடுத்த கொஸ்டின். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ்ச்சொல் ஒன்றின் பெயர் என்ன? ஆ கணினி, ஆ செய்தித்தாள், ஈ வேளாண்மை, ஈ ஓலை. இதற்கான விடை ஈ வேளாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 என்பது தமிழ் எண் எது? ஆ க, ஆ ச, இ உ, ஈ ரு. இதோட தமிழ் எண். இதற்கான விடை வந்து ஆ கா தான் 1க்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 10 என்பதின் தமிழ் எண் எது? ஆ கு, ஆ ஏ, இ ஆ. இ வந்து கா போட்டு ஒரு 0 போட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து இ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். 10 என்பதின் தமிழ் எண். நீண்ட நீண்ட காலம் நீ என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆ திருவள்ளுவர், ஆ அறிவுமதி, இ டாக்டர் சலீம் அலி, இ இளங்கோவடிகள். இதற்கான விடை ஆ அறிவுமதி. அடுத்த கொஸ்டின். சீரிலமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆ சீர் + சிறு + இளமை, ஆ சீர்மை + இளமை, இ சீரி + இளமை, இ சீர் + இளமை. இதற்கான விடை இ சீர் + இளமை. வாங்க லாஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். 4வது கொஸ்டின். சிலம்பு + அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆ சிலம்பதிகாரம், ஆ சிலப்பதிகாரம், இ சிலம்பதிகாரம், இ சிலப்பதிகாரம். இதற்கான விடை இ சிலப்பதிகாரம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வரும்.
மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.